ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். எப்பொழுது இயேசு சிலுவையின் மரணத்தை சந்தித்து உயிர்த்தெழுந்து நாட்களாகினது, சீசர்கள் எல்லாம் பின்வாங்கி மீன்பிடிக்க போயிட்டாங்க. அழைப்பை மறந்து பழையபடி மீன்பிடிக்க போயிட்டாங்க. அது ஒரு திபேரியா கடற்கரை. ஒரு அதிகாலை நேரம் இயேசு அந்த கடற்கரையில் நிற்கிறாரு. சீஷர்கள்லாம் மீன் பிடிக்க போயிட்டு அவர்களுக்கு ஆவலோடு வருகையை எதிர்பார்த்து நிற்கிறார். ஏனென்றால் அவருடைய அழைப்பு வேற, மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் சொன்னார். ஆனால் அவர்களோ மீண்டுமாய் பழைய தொழிலுக்கு மீன் பிடிக்கும்படியாகவே ஆண்டவருடைய அன்பை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவர்கள் வருகிறார்கள். பார்த்து, உங்களிடம் புசிப்பதற்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்ல, முழுதும் நாங்க வலைய போட்டு பார்த்துட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்போ படகுக்கு அருகில வலதுபுறமா போட சொல்றார். 153 பெரிய மீன் கிடைக்கிறது. கரைக்கு வந்து சேர்றாங்க. நல்லா டயர்டா இருக்கிறாங்க, சோர்வு. ஆனா இயேசு என்ன பண்ணிருக்கிறார்? நெருப்பை மூட்டி ஏற்கனவே மீனை அதிலே பொரித்து இவர்களுக்கு ஆயத்தமாய் வைத்திருக்கிறார், சாப்பிடும்படியாய். அவர்கள் பிடித்த மீனை ஏற்கனவே வாங்கியல்ல, அதையும் கொண்டு வாங்கன்னு சொல்லுகிறார்கள். அதற்கு முன்பாகவே சீஷர்களுக்காய் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அன்பை பாருங்களேன். இந்த பேதுரு அதுல இருக்கிறாரு. சந்தேகப்பட்ட தோமா இருக்கிறாங்க. எல்லா இயேசுவை விட்டு ஓடி போனவங்க தான். ஆனா அவங்களை திரும்பவும் இயேசு நேசிச்சு தன்னுடைய அன்பை காமிக்கிறாரு. அவர்களுக்கு ஆகாரத்தை அவரே கையினாலே அடுப்பை மூட்டி அதுல எரிய வச்சு மீனை வச்சு எடுத்து கொடுக்கிறானா? இவ்வளவு பெரிய ஆச்சரியம், இவ்வளவு பெரிய இரக்கமும் அன்பு நிறைந்த அந்த அன்புக்கு ஈடு எதுவுமே இருக்க முடியாது. இன்னைக்கு நாம அதை செய்வோமா? நமக்கு ஒருத்தர் துரோகம் பண்றாங்க, நம்மளை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க வேண்டான்ட்டு, திரும்ப வந்தாங்கன்னா அல்லது நாம தேடி போவோமா? திரும்ப வந்தா சேர்த்துக்குவோமா? அல்லது திருப்பி இது பண்ணுமா? முடியவே இருக்காது. ஆனா இயேசுவின் அன்பு அது வித்தியாசமான அன்பு. இந்த உலக அன்போடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட அன்பு நிறைந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதே அன்பு இன்றும் மாறாததற்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு அருமையான சகோதரிய வாழ்க்கையை நான் படிச்சேன். அவங்க அப்பா அம்மாவை சிறு பையனா இருக்கும்போது குத்தி கொன்னுட்டாங்க. கண் முன்னாடியே கொல்லப்படுகிறார். இவரும் துரத்தப்படுகிறார். இவர் ஒண்ணு இல்லாம அனாதை ஆகிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் எங்கோ உறவினர் மூலமா வளர்க்கப்பட்டு வாலிப பருவம் வரும்பொழுது இவருக்கு குத்துனது யார் எங்கிறதான் கண்டுபிடிக்கிறாரு. அப்பா அம்மா கொடூரமான முறையில கொண்டுட்டாங்க, நீ அவங்கள விடக்கூடாது, எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு பழி வாங்கணும்னு சொல்லி தன்னுடைய அறையில ஒரு கத்திய வாங்கி வச்சு காத்துட்டே இருக்கிறார் தருணத்திற்காக. இப்படிப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இயேசுடைய அன்பு அந்த சகோதரனை சந்திக்குது. தான் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனாலும் ஒரு பக்கத்துல அம்மா அப்பாவை கொன்னவங்களை விடக்கூடாதுங்கிற வெறி இருந்துட்டே இருக்குது. அவர் இருந்தாலும் ஒரு நாள் தேடி அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க அம்மா அப்பா கொன்ன நபர்களும் யாரு, எங்க இருக்கிறாங்க, குடும்ப பேக்ரவுண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன செய்யறன்னு தெரியல. திடீர்னு அந்த கோபம் வருது, வெறி வருது. ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? எங்க அம்மா அப்பாவை கொண்டவங்களை நான் பழி வாங்கிடட்டுமா? ஆண்டவர் சொன்னாரா, நோ, நீ பழி வாங்க கூடாது. முன்னாடி நீ உலக பிரகாரமா இருந்தா, இப்ப என் பிள்ளையா மாறிட்டா. என்னுடைய அன்பு தான் உன்னில் வெளிப்படணும். நீ பழி வாங்குறது உன் வேலை கிடையாது. இப்ப நான் என்ன செய்யணும்? நீ போய் பாரு. பார்க்கும்போது அவங்க பரிதாபமான நிலைமையில சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்திருக்கிறாங்க. விசாரிக்கும் பிள்ளைகளுக்கு சரியான ஆடை கூட கிடையாது. ஆண்டவர் எப்படி இருக்காங்களா? அவங்களுக்கு வேண்டிய எல்லா மளிகை பொருளை வாங்கி கொடு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கொடு, அவங்களுக்கு உதவி செய்யினாராம். இவர் போய் உதவி செய்தாராம். எல்லாம் வாங்கிட்டு அவங்க ஆச்சரியமா, நீ யார் தம்பின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அந்த சகோதரன் சொன்னாரா, நான் வேற யாரும் இல்லை, எங்க அம்மா அப்பாவை கொன்னீங்க ஞாபகம் இருக்குதா? அவங்களுடைய பையன் தான் நானே. ஆடி போயிட்டாங்களாம், நடுங்கி போயிட்டாங்களாம். கவலைப்படாதங்க, அவங்களை பழி வாங்க நான் வரல. ஏசியா வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாரு, என் எண்ணத்தை மாற்றி இருக்கிறாரு. பழி வாங்க துடிச்ச காலம் உண்டு. இப்போ உங்களை நேசிக்கிறேன், என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செய்யறேன், தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்துட்டு உதவி செய்துட்டு இருந்தாராம். யோசித்து பாருங்க. இப்படியும் ஆண்டவர் நடத்துறாரு அல்லவா? நம்முடைய இருந்தம் எப்படி இருக்குது? யாரையாவது பழி வாங்கணும் என்ன உங்க உள்ளத்துல இருந்துட்டே இருக்குதா? இப்ப இயேசு இல்லைன்னு தான் அர்த்தம், கிரியை செய்யலன்னு அர்த்தம், நாம மாறவே இல்லைன்னு தான் அர்த்தம். நம்ம மாறி இருந்தோம்னா பழி வாங்க மாட்டோம், மாறாக அவர்களுக்கு நன்மை செய்வோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இதனால நம்முடைய அன்பை நாங்க பாக்குறோம்ப்பா. சிஷியல் பின்வாங்கி போய் அழைப்பை விட்டு சோர்ந்து போய் சோரம் போனாலும் நீங்க தேடி போய் அவங்க அன்பை காண்பிச்சிங்கப்பா. பேச்சல மட்டும் இல்ல, செயல்ல காமிச்சிங்க. நாங்களும் உம்முடைய பிள்ளைகள் சொல்றோம். எங்க வாழ்க்கையில பேசுறதோடு மட்டுமல்ல, செயல்ல காண்பிக்க உதவிச்சிங்க. எங்களை உபத்திரப்படுத்துறவங்களை, எங்களுக்கு விரோதமா எழும்புகிறவங்களை பழி வாங்க துடிக்காம மாறாக அவர்களை நேசிக்க, அவர்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைச்சுன்னா அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை எங்களுக்குள்ள உண்டாக்குங்கப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அன்பினால் நிரப்புங்கப்பா.
இந்த அன்பு வந்துருச்சுனாலே கசப்பு எங்களுக்குள்ள இருக்க முடியாது, காயங்கள் இருக்க முடியாது, வெறி இருக்க முடியாதப்பா, பொறாம இருக்க முடியாது. ஆவின் கனிகள் தான்ப்பா இருக்கும். அந்த பாக்கியம் உண்டாகட்டும். இந்த நாள் முழுவதும் வரப்போகிற நாட்கள் ஆவின் கனினால் எங்களை நிரப்புங்க, அலங்கரிங்க. துதி கனமை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பழி வாங்குவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை, மாறாக பதில் செய்வதற்காக, எப்படி தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். இயேசுவை போல நாமும் தீமைக்கு நன்மை செய்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.